வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வாங்க வக்கீல் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. சார், நான் சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கே வரேன். என்னோட கல்யாண வாழ்க்கை என்னாச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ என் தம்பி மருதுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் பேரில் எந்த சொத்தும் இல்லாததுனால யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இந்த சொத்து ஒன்று தான் பெரிய தடையாக இருக்கு. அதனால எல்லா சொத்தையும் அவங்க பேரில் மாற்றி எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிடலாம். என் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையுமே அவங்க பேருக்கு சமமாக மாற்றிடுங்க. அபசகுணமா பேசுறேன்னு நினைக்காதே முத்து. எனக்கு நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். சொத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன கேட்டா இப்ப பிரிக்கிறதே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீ பேசாம இரு சித்தி, நான் பார்த்துக்கிறேன். சார், நீங்க நடக்க வேண்டியது பாருங்க. ஏய், தள்ளி விட்டா விட்டுருவனா? வரண்டி. உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? லேட்டாக வந்தது இல்லாமல் ஏதோ விரோதி பிடிச்சி தள்ளுற மாதிரி என்னை தள்ளி விடுற. நான் உன்னை விரோதியா நினைச்சிருந்தா உன்னை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். 2 வீட்டோட விரோதம் போகணும் தானே நானே நினைக்கிறேன். சுபா, வந்ததும் சமாதானம் வெள்ளை கொடின்னு ஆரம்பிச்சிடாத. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பூவும் அல்வாவும். நீயே பூ வச்சு விடு. இந்த அல்வாவை கொஞ்சம் கையில் வச்சுக்க.
ஏய் ஏய் பூவுக்கும் அல்வாவுக்கும் மயங்காத பொண்ணுங்களே இந்த உலகத்துல இல்ல தெரியுமா? அப்போ எத்தனை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்க? இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நீ பேசாம வக்கீலுக்கே படிச்சிருக்கலாம். எதை பேசினாலும் உனக்கு சாதகமாவே பேசுற. மனசுல தோன்றத பேசுறதுக்கு வக்கீலுக்கு படிக்கணுமா என்ன? எல்லா பொண்ணுங்களுக்குமே கடவுள் ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வு கொடுத்திருக்கான் தெரியுமா? கலை இன்னைக்கு கூட வீட்ல தாத்தா பாட்டி கோவமா பேசினாங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட நம்மளை பத்தி சொல்றியோ அவ்வளோ நல்லது. முத்து கல்யாணம் நடந்த அடுத்த நாளே நம்ம விஷயத்தை பத்தி அம்மாயிட்ட பேசுறேன். ம்? போதுமா? வேண்டாம் மருது, யாராவது பார்த்துட்டு போறாங்க. நம்ம கல்யாணம் தான் நம்ம ரெண்டு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதணும். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உடம்பு தேடாம பாத்துக்கணும். கலை, இப்போ நான் என்ன பண்ண? ஊர்ல அவன் ஹோட்டல்ல ரூம் போடுறான் தெரியுமா? ஏய், நீயும் அவ்வளோ கேவலமானவ இல்ல, நானும் அவ்வளோ சீப்பான பொண்ணு இல்லை. நாம் எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? ஐயோ ஐயோ பாட்டி. ஹலோ. பாட்டி. ஆமா பாட்டி. நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இதோ கிளம்பிட்டேன் பாட்டி. சரி சரி ஓகே. வச்சிடு. ஏய், நான் கிளம்புறேன். லேட்டா போனா பாட்டிக்கு சந்தேகம் வரும். கலை 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 என்னாச்சு? மசிய மாட்டேங்கிறாளா? எத்தனையோ பொண்ணுங்களை மடக்கியிருக்கா, நான் இவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. இல்ல ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும் ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி பேசுறா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அடுத்த தடவை அல்வால ஏதாவது கலந்து கொடுத்து மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு தோணுது. முத்து, என்னப்பா? கொஞ்சம் பேசணுப்பா. என்னப்பா நம்ம வீட்டிலே ஒளிஞ்சு நின்று கூப்பிடுற? என்னமோப்பா, நானே தலைமறைவு வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னப்பா சொல்ற? சரி விடுப்பா, பேச வந்ததை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்பா இதை சொல்றதுக்காக அப்பா ஒளிஞ்சு நின்று கூப்பிட்ட? அது இல்லப்பா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுப்பா. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம நான் சொல்றத நீ கேட்கணும், அதான் என்னோட ஆசை. அப்போ நான் கோவப்படுற மாதிரி தான் நீ ஏதோ பேச போறேன்னு நீ போடுற பீடிகையிலே புரியுது.